குட் மார்னிங் எல்லாருக்கும். என்னடா இவ்வளோ சீக்கிரமாக காலையிலே வந்து வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. வழக்கம் போல் லீவுனா நமக்கு சீக்கிரம் முழிப்பு வந்துடுது. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அது என்னமோ தெரியலங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, நானும் அதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ லீவு அப்படின்னு சொன்ன உடனே ஏர்லியாக முழிப்பு வந்துடுது ஆஸ் யூஷுவல் டைமுக்கு. ஸ்கூல் அப்போ கண்ணை திறக்கவே முடியாது. இன்றைக்கி போகணுமா, லீவ் போட்டுடலாமா அப்படின்னு தோணும். சரி எழுந்தோமே, இது எப்பயுமே வீக்கெண்ட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன் சண்டேஸில். சரி இன்றைக்கி தூக்கம் கலைஞ்சிருச்சு. வந்து அப்படியே ஒரு ப்ரீஸ் எப்படி இருக்குது நம்மளோட ஏர்லி மார்னிங் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்டு. ஸோ இது வந்து ரெண்டாவது. அது என்னமோ தெரியலங்க, கொஞ்சம் சின்னதாக தான் வருது. நாங்களும் என்னென்னமோ உரம்லாம் போட்டு பார்த்துட்டோம். வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணால் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. இதுதான் எங்களோட செகண்டு ட்ராகன் ஃப்ரூட்டு. இன்னும் கனியறதுக்கு லேட் ஆகும். ஸோ வாங்க சுட சுட காஃபியோட இந்த மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டெரஸ் கார்டன் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அது என்னென்னா கொஞ்சம் வந்து செடியெலாம் வாடி போச்சு. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வந்து நான் நியூ அப்டேட்டோடு காமிக்கிறேன். வெண்டைக்காய் வந்து வீட்டில் வச்சா வரும்போதே இந்த மாதிரி தாங்க முருங்கைக்காய் மாதிரி வந்துடுது முத்தெல்லாம். சரி எல்லாத்தையும் விதைக்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து நேந்திரம் வாழை. ஸோ இந்த ஹைட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரம் வந்துச்சுங்க. அது என்னன்னு தெரியல, நல்ல ஹைட் வந்துச்சு, அப்படியே கருகி போயிடுச்சு. அதோட கீழ்கண்ணு தான் இதெல்லாம். சரி இதுவாவது நல்லா வந்து பசுமையாக வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேரல் வாங்கி இது ஃபுல்லாக இந்த எல்லாமே வெர்மி கம்போஸ்ட் வரும், அடிக்கடி வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே போட்டு தான் வரும். இதுவாவது நல்லபடியாக வருதான்னு பார்ப்போம். எங்கள் வெதர் தான் வந்து சதி பண்ணுது. ஒரு நாள் மழை அடிக்குது, ஒரு நாள் பார்த்தா ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்மளுக்கே தாங்க முடியல. பாவம் இந்த செடியெலாம் என்ன பண்ணும். அதுவும் எங்களுக்கு இந்த ஃபெஞ்சல் புயலில் வந்து மேலே அந்த க்ரீன் நெட் கட்டியிருந்தோம். அது விழுந்ததுலேருந்து நாங்கள் இன்னும் அதை வந்து ரெனோவேட் பண்ணலை. ஸோ இதுதான் எங்களோட மாடி லுக்கு. ஆடி மாதம் நான் வந்து டெரஸ் கார்டன் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். கத்திரிக்காயெலாம் பூ வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நிறைய பூ, ஆனால் எதுவுமே பிஞ்சு இறங்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, மண்ணெல்லாம் மாற்றணும் போல இருக்குது. ஸோ உங்கள் கூட சும்மா ஒரு மார்னிங் வியூ. அதுவும் இல்லாமல் காலையிலே தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஒர்க்லாம் பார்க்கணும். ரிலாக்ஸாக பண்ணலாம். டெய்லி பிஸியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் 2 டேஸு வீக்கெண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது தாங்க எங்களோட தாமரை தொட்டி. இது வந்து என்னென்னா நர்சரியில் 450 அப்படின்னு சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி ஒரு 400 அந்த மாதிரி வாங்கணும். எனக்கு ரொம்ப ஆசை தாமரை வளர்க்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொருத்தரை காட்டுறேன் பாருங்கள். இவர் எங்கள் வீட்டோட ஒன் ஆஃப் த மெம்பர்னே சொல்லலாம். இவருக்காகவே நான் ஒரு எப்படின்னா ஃப்ளார் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே பூ வச்சாலும் வைக்கலனாலும் அவரை சுற்றி பூ இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக இருக்குல்ல. இன்னும் மலரக்கூட இல்லை பாருங்கள். நாட்டு செம்பருத்திங்க இது, நர்சரியிலேருந்து வாங்கி வச்சது தான். ஸோ எப்பயுமே இவர் மேலே அப்படியே படர்ந்துருக்கும். இவருக்காக தாங்க இந்த தாமரை வச்சேன். ஆனால் என்னமோ தெரியலங்க, நான் வளரவே மாட்டேங்குது. இதோ இந்த மாதிரி நல்லா இலை ஹைட்டாக வந்துடுது, இப்படி காஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் எதுவுமே வளர மாட்டேங்குது. பூ இன்னும் வைக்கவே இல்லை. ஸோ சரி, என்னோட ஒரு சின்ன ஐடியா, இந்த மாதிரி ஃபிஷ்ஷு போட்டோன்னா அட்லீஸ்ட்டு அதோட வேஸ்ட்டில் வந்து ஒரு உரம் இருக்கும் இல்லைங்களா, நேச்சராக. அப்படியாவது வளருதா தெரியுதுங்களா? ஒயிட் மாலின்னு சொன்னாங்க. நிறைய குட்டி போட்டுடுச்சுங்க. இந்த தொட்டியே பத்தலை.
இப்போ நான் ஃபுட்டு போட மாட்டேன், ஏன்னா என் பொண்ணு சண்டைக்கு வந்துடுவா. அவங்க தான் தூங்கி ஏஞ்சி வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு போடுவாங்க. ஃபுட்டு போடும்போது காமிக்கிறேன். எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வரும் மேலே. ஒன்று வந்து ஆரஞ்சு, பிளாக்கு, ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே இருக்குங்க. மார்னிங் இதை வந்து பார்த்தா தான் அவளுக்கு ஹாப்பி. நானும் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் குக்கிங் வேலை முடிச்சிட்டேன்னா வந்து பார்த்துட்டு போவேன். ஸோ இதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். இதில் வந்து என்னென்னா நல்ல இலை பசுமையாக இந்த மாதிரி வருதுங்க. ஸோ அப்படியே காஞ்சிடுது. திரும்ப இதில் நான் கிட்டத்தட்ட வச்சு ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது, 1 இயர் ஆகுது. ஆனாலும் ஒரு பூ வைக்கலைங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, வெயிட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதோ எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், தெரியுதுங்களா? எனக்கு என்னமோ தெரியலங்க, வீட்டில் தொட்டியில் வச்சு ஒரு குட்டி கூட போடலைங்க. உள்ளே இங்கே வந்து விட்டது தான் தொடர்ந்து நிறையா குட்டி குட்டி குட்டியாக. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நான் தவக்கலை குட்டின்னு நினச்சிட்டேன். பார்த்தா இந்த ஃபிஷ்ஷஸ் தான் இன்னும் உள்ளே அதிகமாக இருக்குது. என் பொண்ணு ஃபுட்டு போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய்.